ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சில்க் ப்ளவுஸில் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்லேயும் கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அழகான எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் கொஞ்சம் பெரிய பார்டர் நான் வரைஞ்சிருக்கிறேன். இது ஃபுல்லாக கமல் கடாய் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி டிசைன். அதுக்காக நான் இந்த மாதிரி கோன் த்ரெட் எடுத்துருக்கிறேன். கமல் கடாய்க்கு இந்த கோன் த்ரெட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து மெட்டாலிக் த்ரெட். இது ஆங்கர்லேயும் கிடைக்கிது. இது ஆனால் வேறு பிராண்ட் நேம் எனக்கு தெரியல, இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ கமல் கடாய் ஸ்டிச் யூஸ் பண்ணி அந்த டிசைன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ அது கொஞ்சம் பெரிய நீடலாக நான் எடுத்துருக்கிறேன். அந்த நல்ல திக்காக அந்த கோன் த்ரெட் போகிற மாதிரி உள்ள பெரிய நீடில் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னரில் இருந்தும் அந்த சென்டருக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கமல் கடாய் ஸ்டிச் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் இந்த ஒவ்வொரு எட்ஜில் இருந்தும் சென்டர் பார்த்து கீழே நல்லா நெருக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஸ் இது ஒரு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 6 ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு ஒட்டி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் விட்டுட்டு 2வதுக்கு கீழே 4வது கீழே 6வது ஸ்ட்ரோக் கீழே இந்தமாரி நீடில் எடுங்க. நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அகெயின் அதே மாதிரி ஃபஸ்ட்டு விட்டுட்டு 2nd 4th and 6thக்குள்ளே நீடில் விடணும். அதுமாரி ஒவ்வொரு தடவையும் இந்தமாரி ஆல்டர்னேட்டாக நீடில் விடும்போது அது ஒரு பின்னல் அழகாக நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதாங்க, இந்த மாதிரி நம்ம பின்னல் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஃபில் பண்ணும்போது அழகாக இருக்கும் பார்க்க. இதுதான் கமல் கடாய் ஸ்டிச். இது ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா எம்போஸ்டாக திக்காக அந்த நமக்கு டிசைன் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக் அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் அந்த 6 ஸ்ட்ரோக்ஸ்க்கு அந்த பின்னல் வரும். அப்புறம் 4 ஸ்ட்ரோக்ஸ்க்கு வரும். அப்புறம் 2க்கு மட்டும் வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுறதுக்காக ஸ்லோவாகவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இது ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது மாதிரி பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். முடிக்கும்போது இதுமாரி நடுவில் இதுமாரி பிடிச்சிருங்க. ஸோ அது நம்ம எங்கே ஆரம்பித்தோம் முடித்தோன்னே தெரியாது. பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை மாதிரி இன்னொரு பெட்டலும் பண்ணிப்போம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் ஆங்கர் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு 6 ஸ்ட்ராண்ட்ஸாக அப்படியே எடுத்துக்கணும். இப்போ நான் இது வந்து மெட்டாலிக் த்ரெட் வச்சு பண்ணி காமிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா நெருக்கமாக வர மாதிரி இழுத்து விட்டுட்டு நீடிலால் அதை நல்லா நெருக்கி விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ அதேமாரி நமக்கு சாதா த்ரெட்டில் பண்ணுற அதே எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து பட்டு சாரிக்குலாம் பண்ணும்போது அந்த ஜரி வந்தால் தான் நல்லாயிருக்கும், சேர்ந்தால் தான் அதனோட காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்தமாரி ஜரி த்ரெட் எடுத்துருக்குறேன். இது ஆன்லைனில் கூட கிடைக்குதுங்க. நீங்கள் மெட்டாலிக் த்ரெட்டுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு, எல்லா கலர்லேயுமே சில்வர், எல்லா கலர்லேயுமே கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இல்லைன்னா இந்தமாரி நமக்கு த்ரெட்டெல்லாம் கிடைக்கிற ஸ்டோர்ஸில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டுட்டு சேம் அதே தாங்க, பட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம நெருக்கி விட்டுக்கணும், அவ்வளோதாங்க. ஸ்டிஃபாக இருக்கும் இந்த கொஞ்சம் நூல். இது அப்படியே 6 ஸ்ட்ராண்ட்ஸு அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இதுவும் பண்ணி முடிச்சுட்டு இதேமாதிரி அடுத்த பெட்டலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் லீஃப் வர போர்ஷன் வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணிக்கலாம். அதுவும் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன் நான். எடுத்துகிட்டு சாட்டின் ஸ்டிச் பண்ண போகிறேன். க்ராஸாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதை ஒட்டியே நெருக்கமாக அடுத்தடுத்த ஸ்ட்ரெயிட் லைன் அந்த லீஃபோட அவுட்லைனை பேஸ் பண்ணி அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. இது ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக போடுறது தான், நெருக்கமாக போடுறது சாட்டின் ஸ்டிச். ஸோ அது மாதிரி இந்தமாரி லீஃப் ரெண்டையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லீஃப்க்கு வந்து இந்த கிராஸாக போட்டால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த ஸ்டெம்ஸ் மாதிரி கொடி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் போடலாம். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், அதுக்கு மிடில் ஃபஸ்ட் எடுங்க. அப்புறம் அதை ஒட்டியே அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். பேக்கில் ரிவர்ஸில் போடணும். அதுதான் ஸ்டெம் ஸ்டிச். நூல் வந்து கீழே இருக்கணும், ஊசி மேலே போகணும். ஸோ அப்போ ஒரு ட்விஸ்டான மாதிரி ஒரு ஸ்டிச் கிடைக்கும் நமக்கு. நெருக்கமாக தெரியணும்
இருக்குங்கிறதுக்காக சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் இப்போ. ஸோ இது ஒரு ரா சில்க் மெட்டீரியல். ஸோ அதனால் சில்க் த்ரெட் நான் எடுத்துருக்கிறேன். கோன் த்ரெட்டும் கொஞ்சம் சில்கியாக தான் தெரியும். அதோட மெட்டாலிக் த்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ இது நம்ம பட்டு சாரீக்கெலாம் இந்த டிசைன் நல்லா மேட்ச் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இந்த டிசைன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த கொடி ஃபுல்லாக வர இடத்துல எல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ இதே தாங்க ஃபுல்லாக எல்லா இடமும் ரிப்பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் நம்ம ஒரு இந்த மாதிரி சின்ன சக்கரி கிடைக்கும். அந்த ஃப்ரேம் அதோட ஒரு பீடு. ஸோ இந்த மாதிரி பேர்ல் பீட் அது கிடைக்குதுல்ல, அது வச்சுக்கலாம். அது உள்ளே வர மாதிரி சின்னதாக வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீடும் கோர்த்துட்டு நீடில் இப்போ அந்த பீடை விட்டுட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே அகைன் நம்ம நீடில் விட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அழகாக அந்த கோல்டன் ஃப்ரேம்குள்ளே இந்த பேர்ல் பீடு அது அழகாக அது செட் ஆகி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி பாருங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கேன். இடையில அந்த சின்ன சின்ன டாட்ஸ் கொடுத்துருக்குறேன்ல, அதில் கூட அந்த டிசைன் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இது பார்க்க ஓவரால் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இதே சிங்கிள் லைன் எடுத்து நீங்கள் நெக் லைன்லேயும் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது ஸ்லீவ்ஸ் மட்டும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்போ ஸ்லீவில் உங்களுக்கு நல்ல பெரிய பார்டர் கிடைக்கும். இதே டிசைனை நீங்கள் சாரியில் கூட ஃபுல் பார்டர் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.